நம்ம இன்னைக்கு ஜிமெயிலில் ஒரு டெக்னிக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே. டெம்ப்ளேட்ஸ். ஓகே, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே யாராவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பவர் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் டிசைன் அப்படி ஏதாவது இருக்கும். சரியா, ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல நாம வந்து வெப்சைட்ல செக் பண்றது என்னன்னா டெம்ப்ளேட்ஸ். சரியா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நாம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, அதே மாதிரி தான் ஜிமெயில்ல வந்து. ஓகே, ஸோ ஜிமெயில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க, இல்லைன்னா செமினார் நடத்துறாங்க, இல்லைன்னா ஒரு சிம்போசியம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடத்தும்போது அவங்களுக்கு மெயில் வரும். ஸோ மெயில் வரக்கூடிய மெயில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை கேட்டே வந்து மெயில் வந்துட்டு இருக்கலாம். சரியா, ஸோ அப்படிப்பட்ட மெயில்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா உட்காந்து டைப் பண்ணி நாம் வந்து இந்த பதில் அனுப்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்னா ஒரு மெயில் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஒரு மெயில் வந்து டெம்ப்ளேட் மாதிரி நாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ ஒரே மாதிரி மெயில்ஸ், ஒரே பதில் அனுப்பக்கூடிய இல்லைன்னா ஒரே பதில் தேவைப்படக்கூடிய மெயில்ஸ் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இந்த ஒரே ஒரு மெயில் வந்து டெம்ப்ளேட்டை வந்து நாம சூஸ் பண்ணிவிடலாம். ஓகே, ஸோ நாம உட்காந்து எதுவுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெம்ப்ளேட் நாம வந்து கிளிக் பண்ணி விட்டாலே போது நாம டெம்ப்ளேட்ல ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுக்கூடியது எல்லாமே வந்து அந்த மெயிலில் வந்து. ஸோ அந்த மெயில் அப்படி நம்ம வந்து அந்த ரெசிபியன் அல்லனா ரிசீவருக்கு நாம வந்து அனுப்பி. சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து டெம்ப்ளேட்ஸ் இன் ஜிமெயில். ஓகே, ஜிமெயிலில் அப்படி ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நாம் வந்து திரும்ப திரும்ப அனுப்பக்கூடிய மெயில்களுக்கு ஒரே தடவை மெயில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து அனுப்பணும். சரிங்களா, ஸோ அது எப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் தான் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் முதல் தடவையாக இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலில் போட்டுக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. வீடியோஸ் லைக் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவாவோ இல்லை வந்து டெக்ஸ்டாவோ உங்களுக்கு வந்து பதில்கள் தரப்படும். சரிங்களா, ஸோ இப்போ நாம வந்து வீடியோக்கு ரெடி போகலாமா? நண்பா, நாம் ஜிமெயிலில் வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட மெயிலில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ நான் இங்கே வந்து மெயிலில் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா கியர் சிம்பிள், அந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுதான் வந்து மெயிலோட செட்டிங்ஸ். இந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் செட்டிங்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது என்னென்னா இந்த ஜிமெயிலோட செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்டிங்ஸில் நீங்கள் கடைசி ஆப்ஷனுக்கு வாங்க, அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸை நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் சேஞ்சஸ் கொடுத்த உடனே ஜிமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கம்போஸ் மெயில் கொடுத்துவாங்க. கம்போஸ் மெயிலை கிளிக் பண்ணுங்கள். கம்போஸ் மெயில் வந்து ஓப்பன் ஆயிடும். ஒரு புது இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ அந்த ஒரு டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சிக்னேச்சர்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ டெலீட் பண்ணி நீங்கள் வந்து விட்டுடலாம். சரியா, டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கான அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற டெம்ப்ளேட் இமெயிலுக்கான சப்ஜெக்ட் ப்ளஸ் அதோட சப்ஜெக்ட் ப்ளஸ் பாடி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் எதுவுமே டைப் பண்ணலை, பட் அந்த ஃபார்மேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, சப்ஜெக்ட் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். சப்ஜெக்ட்னே நான் கொடுத்துக்கிறேன், சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த டெம்ப்ளேட் வந்து நான் பாடினே நான் வந்து கொடுத்துக்கிறேன், பாடி ஆஃப் த டெம்ப்ளேட். சரிங்களா, ஸோ பாடி ஆஃப் த டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதை நாம் வந்து சேவ் பண்ணணும், டெம்ப்ளேட்டாகவே சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே வாங்க,
ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க, மோர் ஆப்ஷன்ஸ், அதாவது ரீசைக்கிள் பின் பக்கத்தில் 3 ஆப்ஷன்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் காமிக்குது, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ். ஆமாங்க, டெம்ப்ளேட்ஸ் எனேபிள் பண்ணதுனால இங்கே வந்து டெம்ப்ளேட் தெரியுது, சரிங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நாம் வந்து சேவ் பண்ணணும். ஸோ அது டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேவ் டிராஃப்ட் அஸ் டெம்ப்ளேட்னு தெரியுது, சரியா? டிராஃப்ட் அஸ் டெம்ப்ளேட். ஸோ அதுக்கு பக்கத்தில் சேவ் அஸ் நியூ டெம்ப்ளேட். ஸோ இந்த சேவ் அஸ் நியூ டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு டெம்ப்ளேட்டுக்கான நேம் வந்து கேட்கும், சரிங்களா? டெம்ப்ளேட்டுக்கான நேம் கேட்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். பட் என்ன நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து சப்ஜெக்ட்னு காமிக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து சேவ் ஆகும், சரியா? அந்த ஸ்பேஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் சப்ஜெக்ட் என்ன நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதே நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ நான் இங்கே வந்து சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட்னே கொடுத்து சேவ் பண்ணி வச்சிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட்னு சேவ் பண்ணோம். இப்போ டைட்டில் பாருங்கள், சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட்னே வந்துருச்சு, சரியா? ஸோ இப்போ இதை நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில் வந்துருச்சுன்னு வைங்களேன். திரும்ப நான் வந்து கம்போஸ் கிளிக் பண்ணுறேன். இமெயில் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு இமெயில் வந்துருச்சுன்னு வைங்க. ஸோ கிளிக் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்போஸில் வந்துருச்சு. ஸோ இதில் நான் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் எங்கே போகணுன்னா அதே 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள், டெம்ப்ளேட்ஸ் போங்க. டெம்ப்ளேட் போனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண டெம்ப்ளேட் இங்கே தெரியும் பாருங்கள், சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட், சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் சப்ஜெக்ட் ஃபார் டெம்ப்ளேட் அதில் வந்துருச்சு, டைட்டில் அது தெரிஞ்சிச்சு, பாடி ஆஃப் த டெம்ப்ளேட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாம் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து ஜிமெயிலில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படும் போது அந்த டெம்ப்ளேட்ஸை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ பேஸ்ட் அப்பான் த நீட்ஸ், நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும்போது நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கான பதில்கள் டெக்ஸ்டாவோ இல்லை டெமோவாவோ காமிச்சிருவோம், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.